இங்கே ஹீரோ ஆல்ரெடி அவனோட பலகார கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கடன் பிரச்சனையில் இருக்கும்போது சைனாலேருந்து ஒரு பொண்ணு வந்து வீட்டு வாசலில் உட்காந்துருக்கான். ஊரில் இருக்கலாம் சுற்றி பார்க்குறாங்க. ஹீரோ போய் யாருன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து நான் உன் மாமாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இவனை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறா. ஏன் அழுகுறன்னு கேட்டால் உன் மாமா இறந்துட்டாருன்னு சொல்லி அஸ்தியை கொடுக்குறா. இதை பார்த்த உடனே ஹீரோவும் உடஞ்சி போய் உட்காந்துடுறான். ஹீரோவும் அவங்க மாமா அஸ்தியை வச்சுக்கிட்டு இறுதி சடங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் ஹீரோட லவ்வர்கிட்ட இந்த சைனா பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ போய் என்ன விஷயம்னு கேட்கும் போது தான் அந்த பொண்ணு சொல்கிறா, உங்கள் மாமா வந்து உனக்கு நிறைய காசு அமைச்சிருக்காமே அப்படின்னும் போது, ஆமாம் 8 லட்ச ரூபா அமைச்சாரு. அது எல்லாத்தையுமே வந்து சைனா பொண்ணுகிட்ட தான் வாங்கி அமைச்சிருக்காங்க. அது திருப்பி வாங்காமல் அந்த பொண்ணு இங்கேருந்து போக மாட்டான்னு சொன்ன உடனே ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ என்ன பிளான் பண்ணுறான்னா, அந்த பொண்ணோட அக்கௌண்ட்லேருந்து இவனுக்கு எந்த காசும் வரல, அவங்க மாமா அக்கௌண்ட்லேருந்து தான் வந்திருக்கும். இதை வச்சு அந்த பொண்ணை ஏமாற்றிடலாம், தங்குற வரைக்கும் இந்த பொண்ணு இங்கே தங்கட்டும், சாப்பாடு மட்டும் போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பொண்ணு இங்கேருந்து ஜாலியாக ஊர் மக்கள் கூடலாம் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கா, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, வேலைக்கும் வந்து யூஎஸ்க்கு போகிறதுக்காக ட்ரையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த சைனா பொண்ணு இன்டர்வியூ போயிட்டு வரும்போது இந்த ஊரில் இருக்கிற ரவுடி பசங்க பார்க்குறானுங்க. இந்த பொண்ணுக்கு வந்து இந்தியன் ஆளுனா ரொம்ப பிடிக்கும், நம்ம போய் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் பேச்சு கொடுக்குறான். அப்போ அந்த பொண்ணு மேலே வந்து தப்பாக கை வைக்கிறான். இந்த பொண்ணு டென்ஷனில் நம்ம அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடி வந்துடுறா. வீட்டில் போய் ஒளிஞ்சிருக்கும் போது ஹீரோ கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறா. அந்த ரவுண்டுக்கு 2 பேரும் வீட்டுக்கு வந்து ஹீரோ சட்டையை பிடிச்சி அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. இந்த சைனா பொண்ணு அப்போ வெளியே வந்துடுறா. ஹீரோ உள்ளே போக சொல்லிக்கிட்டே இருக்கான். இந்த ரவுடி பையனும் வந்து அந்த பொண்ணு அடிக்கிறதுக்காக அந்த பக்கம் போயிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ தடுக்கும் போது ஹீரோ அடிச்சு கீழே தள்ளி விட்டுறானுங்க. இதை பார்த்து டென்ஷனாக அந்த சைனா பொண்ணு ஓடி வந்து நெஞ்சு மேலே ஒரு கிக்கு விட்றா. எகிரி போய் கீழே வந்துடுறானுங்க. மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும் போல இருக்கு. போஸை கொடுத்துட்டு 2 பேரும் அடித்து பொழந்துடுறா. ஹீரோவும் மிரண்டு போயிடுறான்.